ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இஃபா சிக்கன் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இஃபா சிக்கன் செஞ்சு தாங்கன்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை போட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்மெல் வராமல் இப்போ சிக்கனை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா போடணும். அதுக்கு முன்னாடி மசாலா வந்து நல்லா சாறுறதுக்கு நம்ம இதெல்லாம் கீரி எடுத்துக்கலாம். நல்லா அப்போ தான் வந்து இதில் உப்பு உரப்பு இதெல்லாம் வந்து சாறும். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் கீரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கீறிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுக்காங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பு உரப்புலாம் சாரும். நல்லா குத்திக்கங்க. நல்லா யார் மேலே அது கோவமாக இருந்தால் அப்படின்னு நினச்சி அது அப்படியே நல்லா குத்திக்கங்க. நல்லா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீரல் போட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது பரட்டுறதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கிறோம். 1 பாக்கெட் தயிர். ஒரு பாக்கெட் தயிர் எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம கொஞ்சம் கூடவே போட்டுக்குவோம், ஏன்னா சிக்கன் நிறையா இருக்குது. அடுத்து தேவையான அளவு உப்பு. ஸோ 2 ஸ்பூன்லாம் தேவையில்லை, கையே போதும். ஆனால் கையில் தான் அளவு தெரியும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். தயிரோடு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து இது பரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம தடவை எடுத்துக்கலாம், சிக்கனில் படுற மாதிரி. நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இதில் நல்லா தடவி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி பரட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பரட்டி வச்சாச்சு. இப்போ நாங்கள் எல்லா மசாலாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக சிக்கனில் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே திரும்பி பார்த்தா பெப்பரை மறந்துட்டோம். ஸோ அதையும் நம்ம போட்டு பரட்டி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக பரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே பரட்டி எடுத்தாச்சு. மதியம் வந்து நம்ம வந்து ஊற வச்சோம் சிக்கன் வந்து. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட் சாப்பிட தான் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் மீலும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, எப்போ வந்து சிக்கன் வறுத்து கொடுப்போன்னு. இப்போ நம்ம தோசைகள் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ நம்ம பட்டர் இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சும்மா நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நம்ம
நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாமே திருப்பி போட்டாச்சு. ஸோ இதுவும் இந்த சைடும் வந்து வேகட்டும். நம்ம பாதி தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாதி சிக்கன் இங்கே இருக்குது. உப்பேனு என்னடா வேணும்? என்ன வேணும்? சிக்கன் வேணுமா உனக்கு? இஃபா சிக்கன் வேணுமா உனக்கு? ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. சரி, நான் உன்னை பார்த்துட்டு தான் இங்கே சிக்கன் கறிக்கிறோம். நம்ம போய் சிக்கனை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு தோசைக்கல்லை வந்து நம்ம போட்டோம். மிச்சம் இந்த சிக்கனை வந்து இந்த இஃபா சிக்கனுக்கு மெயினாக வந்து நமக்கு இதை தான் வந்து தேவைப்படும். ஸோ இது அரைக்கும் போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 2 வந்து அவிச்ச முட்டையில் நம்ம வெள்ளைக்கரு மட்டும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக ஜீனி, உப்பு, ஆயில் வந்து சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சீஸ் வந்து 2 பீஸ் வந்து சீஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இது ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதே மெத்தடில் மைனீஸ் மெத்தடில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மைனீஸை வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து. ஸோ இந்த இஃபா சிக்கனுக்கு மெயின் வந்து இதுதான். ஸோ டேஸ்ட்டு இதுதான் வந்து மெயினாக வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். சிக்கனை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இது வந்து போடணும் நம்ம. ஏன்னா இதை நம்ம ஆஃப் பண்ண நம்ம இந்த சிக்கனை வந்து அடுப்புலேருந்து எடுக்கும் போது இது போட்டால் போதும். ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம இதை வந்து போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அது வந்து அடுப்பில் இருக்கட்டும். ஸோ சிம்லே வைங்க அடுப்பு. இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை இது அடுப்பு வந்து சிம்லே தான் இருக்கணும். இப்போ நம்மளோட இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துடலாம். நான் அப்படியே எப்படி வரும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே ஃபோனில் பார்த்த மாதிரியே இருக்குது. நானுமே வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். ஸோ இப்போ நம்மளோட இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்கு தமீம்? எப்படி இருக்கு? மிலோபா மா சாப். ஸோ நாங்கள் இஃபா சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.